ஹாய் நண்பர்களே, இன்று உங்களிடம் உரையாடுவது என்னவென்றால், அதாவது அந்த காலத்தில் பஞ்சு டைலாக் பேசி பஞ்சு மிட்டாய் வித்து நம்மளுடைய புள்ள குட்டிகளை காப்பாத்தின காலங்கள் போய், இப்போது ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையில பிறரை பத்தி பேசி பேசி தத்துவம் பேசி பேசி தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டு பிறரையும் ஏமாத்தி வாழக்கூடிய காலங்கள் ஆகிவிட்டது. அதற்கு மெயின் காரணமே மனிதனுக்கிட்ட இருக்கிற சோம்பேறி தான். இந்த சோம்பேறியின் மூலமாக கிடைக்கின்ற ஒரு சந்தோஷத்தை, அதில் கிடைக்கின்ற வருமானத்தில், அதில் கிடைக்கின்ற ஒரு பொருள்களிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை நடக்கும் போது அங்கே சோம்பேறி வளர்ந்து விடுகிறது. அந்த காலத்தில் எந்த ஒரு பிறருக்கு தீங்கு நினைக்காத எண்ணங்கள், உழைப்பு வாழ வேண்டும் என்று அந்த காலத்தில் இருந்தார்கள். ஆனா இப்போது உழைப்போடு சேர்ந்து சோம்பேறியும் உருவானதுனால நாம செய்யும் கடமைகளை சீராக செய்யாமல் போவதனால் வரும் கஷ்டத்தின் விளைவுகள். அதாவது நம்மளுடைய காலங்கள்ல பிள்ளைகள் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று நம்ம நினைக்கிறோம். அது எப்போதுமே நம்மளுடைய தப்பு. நினைக்கிறது எப்பவுமே தப்பு. வருங்காலத்துல நம்மளுடைய முதிய காலத்தில் பிள்ளைகள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்று நினைப்பது தப்பு. ஏனென்றால் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை வைத்துதான் நமக்கு எல்லா பலனும் கிடைக்கிறது. அந்த பலன்படி பார்க்கும்போது நல்ல உழைக்கணும், உண்மையாக இருக்கும். அதன் மூலம் கிடைக்கின்ற ஒரு பொருளை வைத்து நாம வாழ்க்கையை தொடங்கும் போது நமக்கு சேருகின்ற எல்லாமே நன்மையாக இருக்கிறது. அந்த வகையில் தான் உங்களுடன் கூறுகிறேன், என்றுமே உழைப்பு உயர்வை கொடுக்கும். இந்த நாட்டில் நமக்கு நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லி எல்லாருமே உழைத்து உண்மையாக வாழ வேண்டும் என்று கூறினால் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.